டிஎன்இஏ கட் ஆஃப் அனலைசஸ் 2025. அதில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய காலேஜ் அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜனல் கேம்பஸ் கோயம்புத்தூர். நிறைய குழந்தைகளுக்கு அண்ணா யூனிவர்சிட்டி சென்னையில் படிக்கணும்னு ஆசை இருக்கும். பட் சில குழந்தைகளுக்கு கட் ஆஃப் கம்மியாக இருக்கும். அண்ணா யூனிவர்சிட்டி சென்னை கிடைக்காது. ஸோ அவங்க செகண்ட் சான்ஸாக எப்போவுமே எதை தான் சூஸ் பண்ணுவாங்க கேட்டிங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜனல் கேம்பஸ், அதுலேயும் கோயம்புத்தூர். ஸோ ஒன் ஆஃப் த பெஸ்ட் காலேஜ். சரி, இன்னைக்கு நம்ம அனலைசஸ் பண்ண போகிறது, அனலைசிஸ் பண்றதுக்கு முன்னாடி ஒவ்வொரு வீடியோலையும் சொல்றது கட் ஆஃப் அனலைசிஸ்னா என்னதுப்பா, ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு கோர்ஸுக்கு லாஸ்ட் கட் ஆஃபா அந்த காலேஜ்ல என்ன போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம அனலைசிஸ் பண்ணி வச்சா அந்த காலேஜ்ல நமக்கு சீட்டு கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு ஒரு ஃபைனலைஸ் பண்றதுக்கு ஒரு கம்பேரிசன் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இன்னைக்கு நம்ம செய்ய போறது அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜனல் கேம்பஸ் கோயம்புத்தூர். இந்த காலேஜ்ல ஒவ்வொரு கோர்ஸுக்கும் இந்த கேட்டகரியில லாஸ்ட் கட் ஆஃபா ஒவ்வொரு கோர்ஸுக்கும் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்து கம்பேர் பண்ணி வச்சோம்னா இந்த காலேஜ்ல நமக்கு கிடைக்குமா அப்படின்னு ஒரு அனலைசிஸ் பண்றது தான் கட் ஆஃப் அனலைசிஸ். அப்புறம் இன்னைக்கு நம்ம செய்ய போறது கோர்சஸ். அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜனல் கேம்பஸ்ல என்னென்ன கோர்சஸ் இருக்கு, நம்மள என்னென்ன கேட்டகரியிலாம் பிரிச்சு வச்சிருக்காங்க, ஓசி, பிசி, பிசிஎம், எம்பிசி, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, அப்புறம் என்ன எத்தனை சீட்ஸ் இருக்குங்கிறதையும் நான் சார் என்ன செஞ்சிருவேன்னா சொல்லியிருந்தேன். எப்பவும் சொல்றது தான்ப்பா, தயவு செய்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நிறைய இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணீங்கன்னா மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்க. அதை விட ரொம்ப முக்கியமானது சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். டிஎன்இஏ கட் ஆஃப் அனலைசஸ் 2025 அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜனல் கேம்பஸ் கோயம்புத்தூர். இந்த காலேஜில் இருக்கக்கூடிய கோர்சஸ் ஃபர்ஸ்ட் ரொம்ப யூனிக்கான கோர்சஸ்னா இந்த ரெண்டும், இந்த நாலும் காமன் கோர்சஸ். ஏன் சார் இந்த ரெண்டு யூனிக்கான கோர்சஸ்? ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ். ஆக்சுவலாக இந்த கோர்ஸ் கூட நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த கோர்ஸ் புதுசு. எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் ரொம்ப யூனிக்கான கோர்ஸ். அதுலேயும் டிசைன் அண்ட் டெக்னாலஜி, இந்த ரெண்டு கோர்ஸ் தான் என்னன்னு கேட்டால் யூனிக்கான கோர்ஸ். அதுபோக நமக்கு தெரிஞ்சது கம்ப்யூட்டர் சயின்ஸ், இசிஇ, ட்ரிபிள்இ, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், இசிஏ எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ். ஆனால் ஈச் கோர்ஸ் 66 அவைலபிள். 60 சீட் எல்லா கோர்சஸ்க்குமே இருக்கு. ரைட்டு. அப்புறம் கேட்டகரி வைஸ் சொல்ற நேரம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் இந்த கோர்ஸ் இந்த காலேஜில் நான் கிடைக்கணும் அப்படின்னு நினைச்சேன்னா ஓசி கேட்டகரியா இருந்துச்சுன்னா 189, பிசி கேட்டகரியா இருந்துச்சுன்னா 181.5, பிசிஎம்மா இருந்தா 180, எம்பிசியா இருந்தா 181, எஸ்சி கேட்டகரியா இருந்தா 176, எஸ்சிஏவா இருந்தா 166.5. ஆவரேஜா பாக்குற நேரம் ஒரு 180க்கு மேல இருந்துச்சுன்னா இந்த காலேஜ்ல ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் கிடைக்கிறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்கு. எபவ் 180, அப்ராக்சிமேட்டா 180ஆவது என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா வாங்கணும். ஓப்பன் காம்படிஷன்ல லாஸ்ட் கட் ஆஃபா என்னதான் இருந்திருக்குன்னு கேட்டா 189 இருந்திருக்கு. அப்ராக்சிமேட்டா 190 இருந்துச்சுன்னா தான் இந்த காலேஜ்ல என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா சீட்ஸ் அவைலபிளா இருக்கு. எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் 178, 174.5, 165, 172, 161, 146. ஆவரேஜா பார்க்க நேரம் ஒரு 170க்கு மேல இருந்துச்சுன்னா பெட்டர். ஏன்னா எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங்கிற இந்த கோர்ஸை பத்தின வேல்யூவே யாருக்கு தெரியாதுன்னு கேட்டீங்கன்னா நிறைய குழந்தைகளுக்கு தெரியாது. ஓகேவா? ஸோ இந்த கோர்ஸை பத்தி நீங்க நெட்ல இன்னும் கொஞ்சம் சர்ச் பண்ணி பார்த்துட்டு தான் இந்த கோர்ஸை என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா சூஸ் பண்ணணும். ஓகேவா? நெக்ஸ்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ். இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு சொல்லவே வேண்டாம், எப்பவுமே டிமாண்ட் அதிகமா இருக்கக்கூடியது தான். அப்புறம் என்ன 187.5, 182.5, 183, 183.5, 174, 164.5, 164. ஆக்சுவலா அந்த எஸ்சி, எஸ்சிஏ அண்ட் எஸ்டி இந்த 3 கேட்டகரிக்கு தான் 170 கிட்ட இருக்கு. மிச்சம் எல்லாமே எப்படின்னு கேட்டீங்கன்னா 180க்கு மேல இருந்துச்சுன்னா தான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் என்ன செய்யும்னு கேட்டீங்கன்னா கிடைக்கும். அதுக்கடுத்து என்னதுன்னு கேட்டீங்கன்னா இசிஇ எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங். அப்படி என்ன இதுல 183, 179, 182, 179, 170, 164, 150.5. சிமிலர்லி இதுலயுமே அந்த எஸ்சிஏ, எஸ்டி, எஸ்சி இந்த 3 கேட்டகரிக்கு தான் 170 கிட்ட இருக்கு. மிச்சம் எல்லாமே எப்படின்னு தான் கேட்டீங்கன்னா 180 கிட்ட தான் என்ன செய்யுன்னு கேட்டா இருக்கு. அப்புறம் 180 கிட்ட வாங்கினீங்கன்னா தான்
இசிஇ எங்க கிடைக்கும் கேட்டீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜனல் கேம்பஸ்ல கிடைக்கும். நெக்ஸ்ட் ட்ரிபிள் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் 60 சீட்ஸ் இருக்கு. 176.5, 172, 167.5, 166, 156.5, 152, 172.5. ஸோ இந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆவரேஜா ஒரு 170க்கு மேல வாங்கியிருந்தீங்கன்னா பெட்டர். ரொம்ப ஈஸியா என்ன செஞ்சிடும் கேட்டீங்கன்னா இந்த கோர்ஸ் கிடைச்சிரும். லாஸ்ட் அண்ட் ஃபைனல் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். இந்த மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இந்த காலேஜை பொறுத்தவரை ரொம்ப ஈஸியா கிடைக்கும். 167, 159.5, 164.5, 154, 152.5, 154.5, 99.5. அந்த எஸ்டி கேட்டகரி வந்து 99.5ங்கிறது எப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த கேட்டகரியில ஒரு சீட்ஸ் தான் அவைலபிளா இருக்கும். அவங்க ஒரு ஆள் வந்திருப்பாங்க, உடனே அட்மிஷன் போட்டிருப்பாங்க. ஓகேவா? தட்ஸ் ஆல். ஐ திங்க் இந்த கோர்சஸ் எல்லா டீடைல்ஸும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எத்தனை சீட்ஸ் இருந்திருக்குன்னு தெரிஞ்சிருக்கும். ஒவ்வொரு கோர்ஸுக்கும் ஒவ்வொரு கேட்டகரியில லாஸ்ட் கட் ஆஃபா என்ன போட்டிருக்காங்கன்னு தெரிஞ்சிருந்திருக்கும். ஸோ இதை வச்சு உங்க கட் ஆஃபையும் இந்த கட் ஆஃபையும் ஜஸ்ட் அனலைசிஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜனல் கேம்பஸ் கோயம்புத்தூர்ல நம்ம சூஸ் பண்ணலாமா பண்ணக்கூடாதா அப்படின்னு சொல்லி யார் ஃபைனலைஸ் பண்ணலான்னு கேட்டீங்கன்னா நீங்க ஃபைனலைஸ் பண்ணலாம். ஐ திங்க் நான் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட்ல என்ன செய்யுங்கன்னா சொல்லுங்க. ஓகேவா? தேங்க்யூ வெரி மச்.